அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புது வருடம் நம்மளுக்கு 2020 பிறந்துக்கிறாரு. பல கொரோனா பேரழிவுகளாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அவரோட நாமத்தினால நம்ம எல்லாமே இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம். காரணம்னா நம்ம அவரை மேலே மேலே நம்ம குடியில் ஜோடிச்சு குடும்பத்தில் அவரை நம்ம கீர்த்தனம் பண்ணி அவருடைய நம்ம குடும்பத்தில் நம்ம எது நம்மளுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த நோய் நொடி இருந்தாலும் ஐயோ எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலையன்ற எந்த வித வேறுபாடு வருத்தம் இல்லாமல் நம்ம அவரையும் தேவத்தாய் மாதாவங்களை நினச்சா எல்லா நேரத்துலையும் நம்மளுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுடன் இருக்கிறேன், நீங்கள் எதுவும் கலங்காதீங்க, திகையாதீங்க, பனி போல் மலை போல் வர சோதனையை நான் பனி போல் விலக செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் இந்த இனிய புத்தாண்டில் எல்லா சகோதரர்களும் நல்லா கொண்டாடுங்க. எப்போதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறந்துடாதீங்க. நம்மளுக்குள்ளே அவர் எந்த மாளிகையாக இருந்தாலும் எந்த மாட்டுத்தொழில் அவர் பிறந்த இந்த கிறிஸ்மஸ் குடியில் நான் இந்த இதில் மாட்டுத்தொழில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பிறந்த நாளில் நம்மளும் ஏழ்மையாக இருக்கிறோமோ பணக்காராக இருக்கிறோமோ நம்ம அவரை எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது. என்றென்றுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நானும் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி தான். இன்றைக்கி இந்த குடியில் நான் ஜோடிச்சு 11 வருஷம் ஆகுது. என் பேர் கிருஷ்ணன், பக்கத்தில் வாண்டரப்பாட்டில் தான் நான் மூட்டை தூக்குறேன். இந்த குடியில் ஜோடிச்சு என் மனைவி பவுலின், பொண்ணு ரோசியன், பையன் யேசுவா, பேரப்பிள்ளை யேசுவா, இப்படி நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம். மரிமாமா வடிவேலை, இப்படி நாங்கள் சந்தோஷமாக இன்றைக்கி நாங்கள் அந்த குடியில் ஜோடிக்கக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, குடியில் ஜோடிக்கிறீங்க நீங்கள் இது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், இதை செய்யும், அப்படி இப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் யார் சொல்கிறதையும் கேட்காம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்சோம், தேவ மாதாவு மேலே நம்பிக்கை வச்சோம். இன்றைக்கி ஜோடிச்சு இன்றைக்கி ஒரு சாதுவான வீட்டில் இருந்தோம். அவர் எப்படி அந்த மாட்டுத் தொழில்களில் பிறந்தாரோ அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 1000 ரூபா 700 வாடகை கொடுக்க முடியாமல் கூட இருந்தோம். இன்றைக்கி 500 ரூபா 5000 6000 வாடகையில் நாங்கள் இருக்கிறோன்னா இன்றைக்கி அவரை நாங்கள் குடியில் ஜோடித்து அவர் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, சின்ன ஏசப்பா, சின்ன குடியிலாக ஜோடித்தோம். இன்றைக்கி பெரிய குடியிலாக ஜோடிக்கிறோம். பெரிய ஏசப்பா உள்ளக்கிறாரு தேவன் பிறந்து அவர் அப்படியே இன்னும் நாங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்க அப்படியே குடியில் ஜோடிச்சின்னு பெருசாக தான் போயின்னு இருப்போம். எங்களை உயர்த்துறார், அதை நாங்களாக இல்லை அவர் உயர்த்துறார். அதனால் எங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்குது. அதேமாரி தான் உங்களுக்கும். நீங்களும் குடியில் ஜோடிங்க. நம்ம கஷ்டம் இல்லை, இப்படி இல்லை, அது இல்லைன்னு அவருக்குன்னு ஒரு தனி இடத்த ஒதுக்கி உங்களால் முடிஞ்சதை ஜோடிச்சு நீங்கள் அவரை மேலே மேலே நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. நல்லா உயர்த்துவார், நம்ம எல்லோரையும் நல்லா காப்பார். இதே முயற்சி மெர்சி டிவி, இந்த மெர்சி டிவியில் நல்ல விதமான இது வரைக்கும் இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இறுதியாண்டவர் கோயிலில் நான் இருக்கிறேன். ஒரு இதாக பங்காளர்னு சொல்லுவாங்க. அந்தமாரி நானும் எங்களுக்கு இந்த இறுதியாண்டவர் கோயில் தான், தூய இறுதியாண்டவரில் பசிலிக்காவில் தான் நாங்கள் எல்லாமே ஜபத்து எல்லாமே நாங்கள் கலந்துக்கிறது போகிறது எல்லாமே. மெர்சி டிவி என்றைக்கு பார்க்க ஆரம்பித்தனோ அன்னிலேருந்து அந்த மெர்சி டிவியில் நல்ல நிகழ்ச்சி, நல்ல பாட்டு, நல்ல அப்படியே எந்த விதமான ஒரு குறைகள் இல்லாத அப்படியே ஏசாப்பாவையோ சூசியப்பரோ அந்தோனியாரோ மாதாவங்களோ அப்படி நேரடியாக பார்க்குற மாரி இருக்குது. அதனால் மெர்சி டிவிக்கும் நன்றி. மெர்சி டிவியில் வர ஐயா பாதிரியாருங்க அவ்வளோ மென்மையான பிரசனத்தை கொடுக்குறாங்க. அவங்க கேட்கக்குள்ளே நான் அதுக்கு முன்னாடி இந்த பிரசனங்கள்லாம் கேட்கக்குள்ளே அப்படியே அப்படின்னு போயின்னு இருப்பேன். இப்போ மெர்சி டிவி என்றைக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சினோ அன்னிலேருந்து அந்த பிரசனம் இன்றைக்கி போடுறாங்கன்னா 10 மணிக்கு போடுறாங்கன்னா அப்படியே உக்காந்துருவேன். வீட்டில் கூட திட்டுவாங்க, நான் ஜபம் முடிஞ்சால் தான் பூசை முடிஞ்சால் தான் வருவேன்ட்டு. அவ்வளோ மென்மையாக கேட்குது. மெர்சி டிவியில் வர ஒவ்வொரு புரோகிராமும் அந்த பூசைங்களும் நடத்துகிற ஐயா அவங்க பாதிரியார் பாஸ்டர்லேருந்து சகோதரன்னு அந்த பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க வருமானியம் வச்சுக்கின்னு அப்படியே பாட்டு பாடுறாங்க பாரு. அவங்களாம் நான் ஏசப்பா அந்த பாட்டு எல்லாத்தையும் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. இது 11வது வருஷம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். வந்துக்கிற சகோதரன் வீடு தேடி எங்கேயோ இங்கே இருக்கிறார் கண்டுபிடிச்சி அப்படியே வந்தார். சகோதரனுக்கும் வந்துக்கிற தம்பி பெஞ்சி பாலகனுங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி செலுத்தி இதோ ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். இயேசுவே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹலோ, என் பேர் யேசுவா. நான் வித்யாபவன் ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
வீட்டில் 11 வருஷத்துக்கு குடில் ஜோடிச்சு வச்சுருக்கோம். அதை வந்து வீடியோ பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ்.